எல்லா கட்சி சொந்த கட்சிக்காரங்க தவிர்த்து எல்லா கட்சிக்காரங்க மேலும் ஏறி இருக்கிறாங்க. தன்னுடைய கட்சி விசுவாசிகள் பாரம்பரியமா காசு கொடுத்துருந்த வீடு ரைட் வந்து வேற ஒண்ணும் இல்லை. ரைட் நீங்க வந்து பெருசா ஏதோ ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி போய் விசாரணை பண்ண போறீங்க. ஊழல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்க, ப்ளஸ் தொடர்ச்சிய சமூக வலைதளங்கள் எழுதியிருக்கீங்க, உங்கள் இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் பாஜக அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான அந்த எஸ்பிஐ வெளியிட்டதுக்கப்புறம் பாஜக ஊழல் செய்துவிட்டது, தேர்தல் பத்திரங்கள் நிதி பத்திரங்கள் மூலமாக ஊழல் செய்துவிட்டது தொடர்ச்சியாக வந்து ஊழல்கள் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எதுக்காக பாஜகவோட தேர்தல் பற்றி ஊழல் பற்றி கட்சியில் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நன்மை செஞ்சிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் ஒண்ணுமே இல்லை நில்லுன்ற மாதிரி கருத்தை நீங்க வைக்கிறீங்க. இது எப்படி செய்யறதுக்கிற மாதிரி நீங்க சங்கின்றவங்க நேர்மையா இருக்க மாட்டாங்க நீங்க பல இடத்துல சொல்லிருக்கீங்க. ஒரு சங்கியால நேர்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேட்டிகள்ல நானே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அவரு சங்கின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அவர் மிக மிக நேர்மையானவர் திருமாவளவன். லாஜிக் இல்லாம பிஜேபி, அதானி, மோடி அவர்கள் கையில் நாட்டின் சொத்து வளங்களுக்கு சொத்து நீ சேர்த்து வச்சுக்கோ, உங்க பாக்கெட் இருக்கிற காசு நாட்டின் வளங்களுக்கு ஒரு அதிகாரம். அதனுடைய எல்லா அதிகாரத்தையும் அதானிக்கும் அம்பானிக்கும் ஒரு சுயமரியாதையுள்ள மானமுள்ள இவங்க எதுக்கு ஆட்சியில் போய் தொலை பண்ணுங்க. பொலிட்டிக்கல் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணல் இணைந்திருப்பது மூத்த ஊடகவியலாளர், திரைப்பட வசனகர்த்தா, சமூக செயற்பாட்டாளர் என பன்முக திறமைகளை வைத்திருக்கும் திரு மகிழ்நன் அவர்கள். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? முதல் ஊடகம் தொடங்கி முதல் பேட்டி கேட்டோடனே எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் முதல் பேட்டி சம்மதிச்சிங்க. அதுக்கு முதல்ல எங்கள் சார்பாக உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். தமிழகத்தில் தேர்தல் காலம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாரும் வேட்பாளர்கள், ஆதரவாளர்கள் திருத்துவாக பிரச்சாரம் பண்றாங்க. களம் சூடு பிடித்து இருக்கிறது அப்படின்னு பத்திரிகைகள் போடுது. ஆனால் களம் வந்து ஏற்கனவே அது ஃபிக்ஸ் ஆனதுதான். திமுக கூட்டணி வெளில போகுது. களம் வந்து திமுகவுக்கு ஆதரவாக சூடு பிடிக்கிறது. எப்படி சொல்றீங்க? திமுகக்கு ஆதரவாக ஏதாவது ஒரு இது இருக்கணும்ல, இதனால வந்து திமுக கூட்டணி வெளில போகுதுன்னு எதனா ஒரு ரீசன்ஸ் இருக்கணும்ல, நீங்க சொல்றீங்க. திமுக கூட்டணி தான். திமுக கூட்டணி அந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணதுனாலே வென்ற முடியும்னு நினைக்கிறீங்க? முந்தைய வரலாறு தான் சொல்லுது. இப்போ அதிமுக தரப்புல வந்து புரட்சி பாரதம் போன்ற வலுவான கட்சிகளுக்கு சீட் வழங்குறாங்க. அந்த பக்கம் பாஜக வந்து ரொம்ப வலுவான கூட்டணி, ஜி.கே. வாசன் சைக்கிள், அப்புறம் டிடிவி தினகரனுக்கு தொப்பி கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒன்று அவர் விசிலடிக்கிறாங்க. பலமா எதிர்பக்கம் யாருமே இல்லை. பை டிஃபால்ட் அதான் ஜெயிப்பாங்க. இதே போல ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருந்தாலும் 2021 சட்டமன்ற தேர்தலில் சேம், அதாவது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இல்லை. அதிகபட்சம் 3% தான், 3% கீழே தான் வாக்கு வித்தியாசமே. மாபெரும் வெற்றியை ஒண்ணு பெற்றல. அதிமுக 65 இடங்களுக்கு மேல வெற்றி பெற்றாங்களா? மாபெரும் வெற்றினா அதாவது அதிமுக 65 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள. நீங்க சொன்னது கூட்டணியே சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் வந்து 100க்கு 90 மார்க் எடுத்துருக்காரு, சரியா? இன்னொருத்தர் வந்து 60 மார்க் எடுத்தாரு அப்படின்னு சொல்றவங்க சந்தோஷப்படுறது என்னோட தெரியும். இப்போ இந்தியாவில் ஆளுகிற கட்சி பாஜக வந்து பெரும்பான்மை இந்த மக்கள் எல்லாத்தையும் வென்றாங்க. அது சீட்டு எண்ணிக்கை வச்சுதான் பலமான கட்சின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா வந்து சமூக ஊடகத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட நேர்காணல்களையும் பார்க்கலாம், இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு தான் எடுத்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. எதற்காக திமுக தலைமையிலான கூட்டணி இங்கே தமிழ்நாட்டில் வெல்லணும்? எதற்காக இந்தியா கூட்டணி அகில இந்திய லெவல்ல வெல்லணும்? பிஜேபி தோற்கணும். எதனால தோற்கணும்? பிஜேபி ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் வந்து இப்போ இல்லை. அவர் வந்து 15 லட்சம் ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாரு. நாங்க அப்படி சொல்லலன்னு மறுத்துட்டாங்க. அப்படி சொல்லுங்க அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. யார் மறுத்தா? பிஜேபி காரங்க தான் சொல்றாங்க. நாங்க அப்படி சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட பிஜேபி காரனா யாரு? எந்த பிஜேபி காரங்க? தமிழ்நாட்டு பிஜேபி காரங்க. அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்காரு, பிஜேபி காரங்க. ஆமாங்க. அவர் வந்து 15 லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம்னு சொன்னோம். ஜூன்ல எலெக்ஷன்ல ஜெயிப்போம் எனக்கு தெரியாது. ஜெயிக்க மாட்டோம்னு வச்சு கொடுத்துட்டோம். அது வந்து எலெக்ஷன் சமயத்தில் சொன்னது அப்படின்னு அவர் கொடுத்த பேட்டி இணையதளத்துல இருக்கு. மோடி வந்து ஒவ்வொரு கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் அளவுக்கு காசு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் 15 லட்சம் ரூபாய் அளவிலான பலன் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலும், அப்படி 15 லட்சம் ரூபாய் பலன் பெற்ற ஒரே ஒரு இந்திய குடிமகன் அம்பானி, அதானி தவிர வேற ஒன்று கிடையாது. அது ஊர் அறிஞ்ச உண்மை. உங்க பாக்கெட்லயும் 15 லட்சம் ரூபாய் வரலான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பிஜேபி தோக்கணும்னு நினைக்கலாம். வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு? 15 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரல,
காசு தரல, உங்களுக்கு காசு தரல, அதனால BJP டிமானிட்டைசேஷன் சமயத்துல அது வந்து ஒழுங்கா வெற்றி பெறணும்னா தீ பிடிப்பேன்னு சொன்னாரு. எனக்கு தீ வச்சு கொடுக்குங்கன்னு சொன்னாரு மோடி. இது வரைக்கும் அது நடக்கவே இல்லை. அதுவும் ஒரு ஏமாற்றம். அதனால பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அடுத்தது 2019 மீண்டும் மெகா வெற்றி. அவரோட சொல்ல புரியுதா? அவர் வந்து தீ பிடிப்பேன்னு குடிக்கல. அந்த ஏமாற்றத்தின் காரணமாக அவர் வந்து பணம் வரல, பண மதிப்பிழப்புக்கு இது வரல. தெளிவா சொல்றேன். அவர் வந்து அதை 40 நாள்ல நான் வந்து சரி பண்ணலன்னு சொல்றேன். தீ பிடிப்பேன்னு சொல்றாரு. சரி பண்ணிட்டேன்னு சொல்றாங்களா? என்ன சரி பண்ணாரு? எல்லாமே கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதை வந்து அவங்க கருப்பு பணம் ஒழிந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்க முன்னாள் அமைச்சர்கள் எதிர்கட்சியினர் மேல இடி, அமலாக்கத்துறை, ஐடி ரைடு எதுக்கு போறாங்க? அவங்க வீட்டுல வந்து சட்டி பானைக்குள்ள என்ன இருக்குது, பீஃப் இருந்தாலும் சிக்கன் எதுக்கு போறாங்க? திரு மகிழன் அவர்களுக்கு வந்து காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சி மேல ஐடி ரைடு, இடி ரைடு போறது உங்களுக்கு வெறுப்பா இருக்கு. உங்க போக கூடாதுன்னு உங்களோட எண்ணம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒழிச்சவங்க வந்து எதை போய் தேடிட்டு இருக்காங்க எதிர்கட்சிங்க வீட்டுல. இப்போ வந்து இயேசு வந்து சிலுவையில தூங்கினாரு. எதுக்கு தூங்கினாருன்னு கேட்டா அவர் வந்து பாவத்தை அடிக்கிறதுக்கு. எல்லாரும் வந்து கடவுளுக்கு பிறகு திரும்ப அதுக்கப்புறம் இயேசுனுடைய ரெலவன்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி சாதாரண பகுத்தறிவாதிகள் முறையில வருது. அதுக்கப்புறமும் மனிதர்கள் வந்து பாவம் செய்ய தொடங்கினாங்க. அதுக்கு பிறகு இறுதி அந்த கடைசி இதுக்காக ஜட்மெண்ட்டுக்காக வராது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்பிக்கையாளர் ஆரம்பிச்சிருக்கோம். கருப்பு பணத்தை ஒழிச்சாச்சு. அதுக்கு பிறகு கருப்பு பணம் எங்கிருந்து வரும்? கருப்பு பணங்கிறது வந்து முறைகேடாக வரி கட்டாம சேர்த்து வச்சிருக்கிறதுன்னு. அப்படி பணத்தை எதிர்கட்சி எல்லாருடைய கருப்பு பணத்தையும் அடிச்சாச்சு. எல்லா பணத்தையும் பேங்க் கொண்டு வந்தாச்சு. அப்படின்னா கருப்பு பணம் எங்கிருந்து வரும்? லாஜிக் இல்லாம பிஜேபி, அதானி, மோடி அவர்கள் கையில் நாட்டில் உள்ள சொத்து வளங்கள் உங்க சொத்து. நீங்க சேர்த்து வச்சுட்டு உங்க பாக்கெட்ல இருக்கிற காசு மட்டும் கிடையாது. நாட்டின் வளங்களுக்கு உங்களுக்கும் அதிகாரம் உண்டு. அதனுடைய எல்லா அதிகாரத்தையும் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டு இருக்கிறது ஒரு சுயமரியாதை உள்ள மானம் உள்ள குடிமகன் எவனுக்கும் இவனுக்கு எதுக்கு ஆட்சியில் இருக்கேன் போய் தொலை மாட்டேங்க எனக்கு தோணும். அப்படிதான் தோணும். பிஜேபி கவர்மெண்ட் வந்து கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒழிச்சிட்டு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொள்ளையடிக்கலாம் பண்ணலாம். ஒழிக்கவில்லை, சரி ஓகே, ஒழிக்கவில்லை. ஆனால் எதிர்கட்சிக்கு மேல நீங்க இந்த மாதிரி வந்து இடி ரைடு, ஐடி ரைடு வரும்போது நீங்க என்ன கிளைம் பண்றீங்க? அதான் ஒழிச்சிட்டேன்னு சொன்னீங்க, நாங்க எவ்வளவு வேணா கொள்ளையடிப்போம், நீங்க ரைடு எடுத்து வரீங்க, உங்களுக்கு கிளைம். முதல்ல கருப்பு பணம்ன்றது என்ன? வருமானத்தை விட அதிகமாக அது முறைகேடாக வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வச்சிருந்தா அந்த பணம் கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு இருக்கிற காசு ஐடி, அந்த காசு முறைகேடாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு இடி ரைட்ல இது வரைக்கும் பெரும்பான்மை கேஸ் 90-95% மேல எதுவும் ப்ரூவ் பண்ணப்படும். தேர்தல் வருதா உடனே ஐடி வீட்டுல வந்து யாராவது வீட்டுல வர்றாங்க, வீட்டுல நாய் வளர்க்குறவங்க நாயை விடுவாங்க, அதாவது நாய் போய் குறைக்கும். எதுக்கு? வீட்டை பாதுகாப்பு. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதுதான் இடிக்கு வீல் வந்து இடி மேல ஏதாவது ஏவி விட்டு குறிப்பா எதிர்கட்சிகள் மேல இடி ரைட். அது மட்டுமா? எவனா காசு தரலையோ, பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டுக்கு எவனா காசு கொடுக்கலையோ, அல்லது பிஜேபி கட்சிக்கு இதுக்கு முன்னால எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு ஒன்று இருந்துச்சு, எவனா காசு கொடுக்கலையோ அவங்க வீட்டுலாம் இடி ரைட். இது வந்து போதுமான அளவு நியூஸ் கவுண்ட்ரி, வயர் மேல இடைத்தரங்களில் விரிவாக எழுதப்பட்டிருக்கு. கரன்சி பார்த்தீங்கன்னா அதை பற்றி விரிவாக பேசப்பட்டிருக்கு. கருப்பு பணம் ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஊழலை முற்றுரிமையாக தாங்கள் மட்டும்தான் செய்ய கடவுள்கள், வேற யார் பக்கத்துக்கு காசு சேரக்கூடாதுன்னு எதிர்கட்சியினரை நிர்மூலமாக்குவதற்காக செய்யப்படுற ஒரு அரசியல் நடவடிக்கை. ஈடிங்கிறது இது அமலாக்கத்துறை. மோடி உத்தமர் அப்படின்னு நீங்க வாயை திறந்து சொல்றீங்க, பேட்டியத்துல மோடி உத்தமரா? அது அவங்க மோடி ஒரு நீங்க தனிப்பட்ட நபருக்கு ஒரு கருத்து இருக்கும். பொதுவான ஒரு மனிதனா உங்களுக்கு பேட்டி எடுக்கிறேன். பொதுவான ஒரு மனிதன் கிடையவே கிடையாது. நானும் உடல்காடுதான், எனக்கு ஒரு கருத்து இருக்குது. கருத்தே இல்லாம ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது. நீங்க சொல்லுங்க மோடி வந்து உத்தமர், அவர் வந்து ஊழல் செய்யல அப்படின்னு சொல்றீங்களா? எந்த ஒரு ஸ்டாண்டே நான் எடுக்க முடியாது சார். நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன். அதே அப்படி கிடையாது. மோடி 10 ஆண்டு கால அனுபவத்துல மோடி வந்து உத்தமர். மோடி கேஸ் பிரைஸை ஏத்தல, மோடி தனியாருக்கு நிறுவனங்களை தாரை வார்க்கல, அப்படி ஏதாவது நீங்க ஒரு பாயிண்ட் சொல்ல முடியுமா? கேள்வி கேட்கிறவங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, பதில் சொல்றவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குன்னா அப்படி இருக்கவே முடியாது. கேள்வி கேட்கிறவங்களுக்கு பொறுப்பு இருக்கும், பதில் சொல்றவங்களுக்கு பொறுப்பு. கேள்வி கேட்கிற நீங்க எந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்பீங்க? மோடி ஏன் வரக்கூடாதுன்னு இன்னும் காரணங்களா வரக்கூடாது, அப்ப இதனால தான் வரக்கூடாதான்னு கேட்டா இதனால தான் வரக்கூடாது. அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து ஊழல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நிறைய மீட்டிங்கில் சொல்லியிருக்கீங்க, ப்ளஸ் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள் எழுதியிருக்கீங்க, உங்கள் இன்டர்வியூஸில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் பாஜக அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான அந்த எஸ்பிஐ வெளியிட்டதுக்கப்புறம் பாஜக ஊழல் செய்து விட்டது, தேர்தல் பத்திரங்கள் நிதி பத்திரங்கள் மூலமாக ஊழல் செய்து விட்டதுன்னு நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க. ஊழல்கள் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. எதுக்காக பாஜகவோட தேர்தல் பத்திரங்கள் ஊழல் பற்றி நீங்கள் அதிகமாக பேசுங்க. ஊழல் பிரதான பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் சொன்னால், இந்தியாவில் ஒரு செட்டப் நீண்ட காலமாக இருக்கு. நீங்க வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதிப்பு தான் இருக்கீங்க. இந்த மக்களுக்கு பெரும்பாலும் சொத்துங்கிறதே கிடையாது.
ஒரு குறிப்பிட்ட சாரா இந்தியாவில் பிராமின் பனியாஸ் அவங்க சொத்து சேர்க்கறதுக்கான வழிமுறைக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த ஏற்கனவே இந்த செட்டப். அப்போ 90களுக்கு பிறகு இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி கட்சிகள் மேலெடுத்து வரும்பொழுது இவங்கிட்ட ஏன் காசு வருது, இவங்கிட்ட காசு வருது, அதுக்கு முன்னால இவங்கிட்ட காசு வந்தது ஊழல் அதற்கு முன்னால பண்ணவே மாட்டோம்னு இருந்தாங்க. அப்புறம் 90களுக்கு பிறகு எல்லாரும் முடிவெடுத்து பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னு யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு வரலாற்று 90களுக்கு பிறகு பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்கள் இங்க நிதி மூலதனத்தை பெருக்குவதற்கு இங்க இருக்கிற கட்சிகள்கிட்ட எங்களுக்கு சீர் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவர்கள் தான் ஊழலின் முற்றுக்கள். அது இந்தியன் வரலாறு தெரிஞ்சதாக அந்த பக்கத்துல இருந்து காசு திரட்டுவதற்கு இப்போ மாநில கட்சிகள் இருக்குது. மாநில கட்சிகள் ஒண்ணும் இல்லை, பெரியார்ட்ட கேட்டாங்க என்ன பள்ளிக்கூடத்துல இது 5000 திருட்டாங்க பள்ளிக்கூடம் கட்டுறேன்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க. பெரியார் சொல்றாரு இலக்கிய கட்டணம்னால பள்ளிக்கூடம் அந்த 5000 பிரியாரிட்டி எது முன்னுரிமை அப்படிங்கிறத கண்ணோட்டம் தருவாங்க. பாஜக ஏற்கனவே பாஜக யாரோட வசதினா இந்தியாவை இதுவரைக்கும் அடுத்தவங்க சொத்து சேராம பார்த்துக்கிட்டு ஊழல் பண்ணி தன்வசமே சொத்து வைத்திருந்த அந்த கும்பலுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிஜேபி. அது ஊழல் எதிர்ப்பு நாடகத்தை போட்டு பிற பட்டியல் சாதி பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் உங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே அயோக்கியர்கள் அப்படின்னு முத்திரை கொடுப்பதற்காக மொத்த அதிகாரத்தையும் தன் பக்கத்தில் குறிச்சு வச்சிருக்கிற குவிக்க முயற்சி செய்கிற அந்த கும்பல் 10 வருஷமா ஊழல் செஞ்சிட்டு இருக்கு. இப்ப ரஃபேல் ஊழல் க்ளோஸ்ட் கவர்ல வச்சு நீதிமன்றத்தை ஏமாத்தாங்க. இப்படி சர்வதேச அளவுல ராணுவத்துக்கு நிதி வாங்குறது, ராணுவத்துக்காக பொருட்கள் வாங்குறது எல்லா விஷயத்திலையும் அடிப்படையில் ஊழல் செஞ்சுட்டு இருந்த பிஜேபி புத்தக வேடம் போடுது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பொய். அவர்கள் ஊழல் எதிர்ப்பாளர்கள் இல்லை அப்படின்னு சொல்வதற்கு கிடைத்த வாய்ப்பு. நாடக காதலுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க? 21 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும், பெற்றோர்கள் அனுமதியோட தான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றோன்ற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்கு. ஒரு டிராமா கம்பெனி அது. 21 வயதிற்கு கீழ் யாரும் திருமணம் முடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஓகே. எந்த ஜாதியில் 21 வயதுக்கு கீழே திருமணம் முடிக்கக்கூடாது? ஏன் திருமணம் முடிக்க கூடாதுன்னா பெண்களுடைய கல்வி அது பாதிக்கப்படுது. 21 வயதுக்கு கீழே யாரும் கல்யாணம் பண்ணிக்கூடாது. அவங்க கல்யாணம் எல்லாம் படிப்புலாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு தீர்மானிக்கப்படணும். அது ஒரு கட்டாயமாக இந்தியாவில் கல்வி உரிமையை எல்லாருக்கும் உறுதிப்படுத்த வேண்டியது அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தா என்ன சொல்லியிருக்கோம்னா 21 வயசு திருமண வயதாகுங்க. 21 வயதுக்கு கீழ் செய்கிற திருமணங்கள் காதல் எல்லாரும் நாடகமானு சொன்னா 21 வயதுக்குள்ள அப்பனாத்தா கல்யாணம் முடிச்சு வைக்கலாம், அது நாடகக்காரமாக தான் இருக்கும். ஒரு கிரைம்ல அப்பனாத்தா பங்கெடுத்தா அது கிரைம் இல்லை, வேற யாரும் பங்கெடுத்தா அது கிரைம் அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தமானது. அப்புறம் 21 வயதுக்கு மேல இன்றைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் தான் தமிழ்நாட்டில் மட்டுமே இந்தியா முழுக்க அதுதான் பெருவாரியா நடக்குது. அது பாதி கோர்ட் வாசல் தான் இருக்குது. இப்போ கோர்ட் வாசல்ல நிற்கிற அந்த 50 விழுக்காடு திருமணங்கள் இனிமேல் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் யாரும் செய்யக்கூடாது. அவங்க திருமணம் உறுதியாக இருந்தது. இவங்க கணவனை ஏமாற்றி போறான், மனைவி ஏமாற்றி போறா, இதெல்லாம் நடக்குது, கல்யாணத்தில் நடக்குது. 50 விழுக்காட்டு கிட்ட டிவோர்ஸ் போதுதான் ஒரு கணிசமானோர் வேற திருமண உறவு காப்பாத வெளியே போயிடுறாங்க. அது வேற ரீசனுக்காக பிடிக்கல, வாட் எவர் ரீசனுக்காக வெளியே போறாங்க. வெளியே போறதெல்லாம் ராமதாஸ் வயலாக்கள் கருத்துன்னு சொல்லணும். அது நாடக திருமணம். அப்ப யாரும் கல்யாணம் முடியக்கூடாது அப்படின்னு கூட சட்டம் கொண்டு வரணும்னு பேசணும். இவர்கள் சொல்வது நம்ம சாதி பொண்ணுங்களுக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு போலியான புனைவை ஏற்படுத்தணும். நம்ம சாதி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இடஒதுக்கீடு பறிக்கப்படுகிறது, அவருடைய உரிமை பறிக்கப்படுது. நம்முடைய ஆண்கள், நம்ம சாதி ஆண்களும் பெண்களும் ஆபத்தில் இருக்கிறார்கள், அவருடைய எதிர்காலத்தை பற்றி ஆபத்து இருக்குது என்று சொன்னா அது நியாயம் இருக்குது. 10.5 ரிசர்வேஷன் பதிலாம் கொண்டு எடப்பாடி டீம் கொண்டு அதை அவசர கதியில கொண்டு அதை உச்ச நீதிமன்றம் கிடப்பில போடுது. அங்க போய் ஃபைட் பண்ணி அதுக்கு எதிராக சாதிவாரி கணக்கெடுப்ப யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி ஏற்கனவே பண்ணிடுச்சு. கொரோனாக்கு முன்னால் நடந்த சென்சஸ்ல பண்ணிட்டாங்க. அது சோசியோ எக்கனாமிக் சென்சஸ் இது வரைக்கும் வெளியிடல. ஒருவேளை அந்த சென்சஸ் வெளியிட பண்ணா இப்போ தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்களே. தேர்தல் அறிக்கைன்னா ஏன்னா வெங்காயத்தை கூட்டி வச்சீங்கன்னா கேள்வி இல்லை. பிஜேபியோட கூட்டி வைக்கிறீங்க, நீங்க அந்த அறிக்கையை வெளியிடணும் அப்படின்னு சொல்லல. நாங்க கொண்டு வர வலியுறுத்துவோம். நீங்க வலியுறுத்துறவங்க இப்போ கூட்டணி டீல் பேசுறீங்க. டீல்ல இந்த பாருங்க கூட்டணி கையெழுத்து போடணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எடுத்து வச்சதை வெளியிடுங்க. பிஜேபி என்ன சொல்லுது, அதுல சில கரெக்ஷன்ஸ் இருக்கு. கரெக்ஷன் 10 வருஷம் பண்ணிட்டீங்க, 10 வருஷம் பணம் பண்ணி கிழிக்க முடியாது, இனிமேல் பண்ணி கிழிக்க போறீங்கிற கேள்வியை ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இந்த வன்னியர் சமூக மக்கள், குறைந்தபட்சம் எம்பிசியில் இருக்கிற வன்னியர் மக்கள்
அவங்களுக்காக ஒரு பிரத்யேகமா நீங்க வந்து கையெழுத்து போட்டு நீ அங்க இருந்து பாஸ் பண்ணு, நான் அவனுக்கு கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அவரை வந்து சமூகம் பாராட்டியிருக்கும். அப்படின்னு எதுவும் செய்யல. அவர் அதிகபட்சம் எதுக்கு கேட்டிருப்பாரு, என் உள்ள ஒரு அன்புமணி என் கேஸ்ல இருந்து ஈடிலாம் எது வராம பாத்துக்குங்க அவ்வளோ கையெழுத்து போட்டுறேன், இவ்வளவு நன்றி. இதுல வந்து ஆக்சுவலி அன்புமணியின் மகள்களுக்கு என்ன சொல்றதுன்னா, அன்புமணி கேஸ்ல உறுதிக்கு போட்டாங்கன்னா அன்புமணி மகள்கள் வருத்தப்படுவாங்க. அன்புமணி உறுதிக்கு போட்டா உறவினர்கள் வருத்தப்படுவாங்க. அதன் பொறுத்து தான் வந்து குடும்பி வச்சிருக்காரு. அப்படியே நாடக திருமணத்தை நாடகமா ஏற்கனவே கட்சியில் அதிகாரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து சேர்த்ததை பாதுகாப்பதற்கு இந்த நாடக கூட்டணிக்கு ஒரு நியாய பெயிண்ட் அடிக்கிறதுக்காக நாடக திருமணம், நாடக காதல் அப்படிங்கிறத வச்சு வாங்கி விட்டுருக்காங்க. வந்து யூஸ்லெஸ். நீடகமாக பேசிட்டு இருக்காங்க. பிஜேபி ஏற்கனவே பேசிட்டு இருக்காங்க. வடக்கு வந்து இஸ்லாமிய ஆண்களால் பெண்களுக்கு ஆபத்துன்னு சொல்லி பிஜேபி அங்க ஓட்டு தேடிச்சு. இங்க இருக்கிற வன்னியர் சாதி பெண்களுக்கு வந்து பட்டியல் சாதி ஆண்களால் ஆபத்து அப்படிங்கிற வச்சு ஓட்டு தேடுன்னு பாக்குறாங்க. பல தேர்தல் அதுக்கப்புறம் வந்து டிக்ளைன்ல தான் ஃபால் அப்படி டிக்ளைன் ஆகிட்டே இருக்காங்க. வன்னியர் சாதி மக்களே கூட பாமகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. படிக்காத, கல்வியறிவு இல்லாத அல்லது பெரிய அளவுல வருமானம் இல்லாத, வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாதவங்க நமக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்டா, இவங்க தான் நம்ம வீட்டு வேலை வச்சு போயிடுறாங்க அப்படின்னு ஒரு போலியான காரணத்தை இந்துக்களை வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது திருப்பது கூட இது ஒரு ஜோடனை செய்யப்பட்ட அறிக்கை. யூஸ்லெஸ். அதை வந்து பயன்படாது. இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸுக்கும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சமூக நீதிக்கான பார்வை கிடையாது. அவங்களோட சுயநலத்துக்காக தான் அவங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா நேத்து ஒரு வட சென்னையில வந்து தொகுதி பிரச்சாரத்துல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கிற திமுகக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அது சொல்றது அவருக்கு யோகியதை கிடையாது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தெளிவாக சொல்லப்பட்டதுக்கு அவர் வந்து திமுக சம்மந்தம் இருக்குது அப்புறம் உலக சம்மந்தம் இருக்கா அதுக்கு பதில் சொல்லி, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு பதில் திமுக பத்தி பதில் சொல்லணும். திமுகவுக்கும் சமநீதிக்கும் சம்மந்தம் இல்லை, வன்னியர் இடஒதுக்கீடு மட்டும் இல்லை, கவுண்டர் சாதியை வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியல் இணைச்சது மட்டும் இல்லை. விபி சிங் மண்டல கமிஷன் குழு பரிந்துரையை அமல்படுத்துவதற்கு தமிழ்நாட்டுக்கு வலியுறுத்தல் நடந்திருக்கிறது. அது விபி சிங் தெரியும். விபி சிங் அது வந்து பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அம்பேத்கர், பெரியார் உள்ளிட்டவர்களுக்கு தான் அவர் வந்து நன்றி சொன்னார். அப்படியே ராமதாஸுக்கு நன்றி சொல்றாரு விபி சிங் இணைத்தவர். அதனால அதை பேசுவதற்கு அவங்களுக்கு யோகியம் கிடையாது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? அவரோட வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? முதல்ல வளர்ச்சியா, உங்க பார்வையில அது வளர்ச்சியா? அவர் உட்கார்ந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இப்போ அந்த நடைபயணத்துக்கு பிறகு அவர் வந்து வீகன் சாப்பிட பண்ணியிருக்காரு. அதுதான் அவர் தன்னை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி பண்ணிக்கிறார். நீங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வீகன் ஒன்று சொல்றாரு, ஆடு கோழி வெட்ட தடை அப்படின்னு ஜெயலலிதா முன்னாடி கொண்டு வந்துச்சு. அந்த பிஜேபி மக்கள் அதை ஆதரிச்சு, அது பெரும்பான்மை மக்களின் உணவு. நாங்கள் அந்த மக்கள் பிரிவுகளுக்கு தான் வந்தேன், இடஒதுக்கீட்டு தான் பயனாளியா இருந்தேன் அப்படின்னு சொன்ன போது மட்டன் பிரியாணிகள் நல்லா கட்டிட்டு இருந்தார். இப்போது பிஜேபிகளை போய் முழு சங்கியா மாறினதுக்கு பிறகு வீகன் சாப்பிடுவார். இவ்வளவுதான் அவருடைய வளர்ச்சி. இது ஆடு கோழி வெட்ட தடை அப்படின்னு வந்த பொழுது தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த எதிர்ப்பின் காரணமாக அயல் லேடி ஜெயலலிதா வாபஸ் வாங்க, அண்ணாமலை தன்னுடைய தலைவர் பதியை வாபஸ் வாங்க வேண்டிய நிலைமை கண்டிப்பா வரும். அவர் வளர்ந்துருக்கிறாரு. இவங்க வந்து சேலம் பக்கம் போயிருந்தேன். அங்க இருக்க மக்கள் ரொம்ப சாதாரண சொல்றாங்க, சார் ஏடிஎம்கே சரக்கு கொடுக்குது, டிஎம்கே சரக்கு கொடுக்குது, பிரியாணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லி இவங்களும் அதே தான் கொடுக்குறாங்க. மக்கள் ஒரே கூட்டம் தான், ஏன் காசு தான் நீங்க கூட்டத்துக்கு அதில் ஓடி வந்துடுறாங்க. ஓட்டு வந்து இந்த கூட்டத்துக்கு போறத வச்சு போட மாட்டாங்க. கூட்டத்துக்கு போறதுக்கான ஒப்பந்தம் என்னன்னா, பிரியாணி கொடுப்பியா, ஓட்டு கொடுப்பியா, தண்ணி பாட்டு கொடுப்பியா, அதுக்காக நான் இதெல்லாம் நீ கொடுத்தனா நான் வருவேன். திமுகக்கு வர கூட்டமும் அப்படிதான், எல்லா கூட்டமும் அதுதான். அதை மாற்றுறது இல்லை. எல்லா கட்சியினரும் பெரும்பாலும் கூட்டம் திரட்டுறது அப்படின்னா, மக்களுக்கு 1008 வேலை இருக்கு. தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் தேர்தல் எல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் தங்களோட வாழ்க்கைக்கு எது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு முடிவெடுக்கிற நாளில் நீங்கள் கொடுத்த கோட்டரோ, நீங்கள் கொடுத்த கோடி பிரியாணியோ, நீங்கள் கொடுத்த தண்ணி பாட்டோ அது இருக்காது. நம் சொந்த வாழ்க்கையில பயனாளிகளாக என்னென்ன அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டு மக்கள் அனுபவபூர்வமான திராவிட கட்சியினுடைய ஆட்சியில அதன் பலனை அனுபவித்திருக்கிறார்கள். பிஜேபி வந்து அந்த நமக்கு திருஷ்டி கழிக்கும் தெரியுமா, திருஷ்டி கழிக்கும் போது இந்த எல்லாத்தையும் அந்த மிளகா இதெல்லாம் போட்டு எப்படி நம்ம வந்து சுற்றி துப்பி தூதி போடுவாங்கல்ல, அது மாதிரி பிஜேபிக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதே திருஷ்டி கழிச்சு ஆரத்திலே அடைக்கிறாங்களா. ஆரத்தி வந்து இந்த டேபிள் இந்த பிளேட்டு கடியில காசு கொடுக்குறாங்க, வீடியோலாம் பழைய வீடியோ நினைச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்பவும் அதே மாதிரிதான்.
திருஷ்டி ஆர்த்தி எடுத்துட்டு காசு போயிட்டே இருப்பாங்க. அண்ணாமலைக்கு அது வாக்காக மாறப்போவதில்லை. அண்ணாமலை முதல்ல பிரியாணி சாப்பிட்றத நிப்பாட்டினார். அண்ணாமலையை தமிழ்நாட்டு மக்கள் பிரியாணி ஆக்கி சாப்பிடுவார். ஓகே, நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இப்போ நீங்க சொல்லும் போது திராவிட கட்சிகளின் பலனை வந்து தமிழக மக்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஏடிஎம்கேவும் திராவிட கட்சி தானே. நீங்க கடுமையான கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கடுமையான தாக்குதல் ஏடிஎம்கே மேல. எதனால? திராவிட கட்சிகள் தான் பிஜேபி கூட்டணி வைக்கணும் விரும்பினாலும் அந்த கூட்டணியை தவிர்த்துட்டாங்க இப்போ இந்த எலெக்ஷன்ல. அப்போ அந்த ஒரு பிஜேபியை இல்லாத ஒரு கூட்டணியை அமைச்சிட்டாங்க. அவங்களும் எதிர்த்தாங்க. கூட்டணி இல்ல, தமிழக மக்கள் நலனுக்காக நாங்க கூட்டணி வைக்கலன்னு சொல்றாங்க. எதுக்காக முன்னாடி கூட்டணி வச்சிருந்தீங்க? தமிழக மக்கள் நலனுக்காக. ஆட்சியில் இருக்கும்போது அவங்க மத்திய அரசு கிட்ட இருந்து நிதி வாங்குறதுக்காக தமிழக சட்டமன்றத்துல என்ன கட்சிக்காரங்க அழுதாங்க, நிதி கொடுக்க மாட்டேங்காங்க அழுதாங்க. அப்ப எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2001 பீரியட்ல வந்து திமுகவும் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. ஓகே, கூட்டணி வச்சிருக்காங்க. வெளியே வந்து அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தது நிதி கிடைக்கும் சொன்னீங்க. கிடைக்கல அவங்க சொன்னாங்க. கிடைக்கல அவங்க சொன்னாங்க. கிடைக்கலன்னு சட்டமன்றத்துல அழுதாங்க. ஒன்றும் அழுத. ஆனா எடப்பாடியோ அந்த டீமோ வேலுமணியோ மற்றவங்க கேஸ்ல இருந்து தப்பிச்சிக்கிறாங்க. அதை தாண்டி வேற எதுவும் அந்த பலன் கிடையாது. இப்போ வந்து இஸ்லாமியர்கள தலாக் உண்டு. ஃபர்ஸ்ட் தலாக் சொல்லணும்னா தலாக் கிடையாது. ஃபர்ஸ்ட் தலாக் வந்து ஒரு இதுக்காக சொல்றோம். அதுக்கப்புறம் செகண்ட் தலாக், தேர்ட் தலாக் கன்ஃபார்ம். ஃபர்ஸ்ட் தலாக்கு பிறகு இரண்டாவது தலாக்கு இடையில யாராவது ஆணவம் பெண்ணும் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தலாக் செய்தா இருக்கும். 3 அதுக்கு கால இடைவெளி உண்டு. அதிமுக பாஜகவுக்கு சொல்லியிருக்கிறது ஃபர்ஸ்ட் தலாக் தான். 3வது தலாக்கு வரல. அவங்க இப்போ வரைக்கும் நாங்க ஏன் பிஜேபி விமர்சிக்கணும்? நாங்க அவங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னு. விஜய் பஸ் ரைட் எல்லாம் போனாங்க. நீங்க சொல்ற அது ரைட் அப்படி இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன், எலக்ட்ரல் பாண்ட் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால எலக்ட்ரல் ட்ரஸ்ட் தொடர்பாக ஏற்கனவே ஆவணங்கள் வந்திருக்கு. நீங்க வந்து பிஜேபிக்கு விசுவாசமா காசு கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கைக்கு கஷ்டமா இருக்குது, இப்போ உடனே காசு கொடுக்கணும், அப்புறம் காசு கொடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்க. வீட்டுக்கு காசு போயிடுறாங்க. ரைடு போயிட்டு என்ன நடக்கும்? ரைடு போயிட்டு ஏன்பா காசு வரல, காசு கொடுத்தோம்னா ரைடு நிப்பாடி. ஸோ அந்த மாதிரி அவ்வப்போது எல்லா கட்சி சொந்த கட்சிக்காரங்க தவிர்த்து எல்லா கட்சிக்காரங்க மேலேயும் எழுதிருக்காங்க. தன்னுடைய கட்சி விசுவாசிகள் பாரம்பரியமா காசு கொடுத்துருந்த வீட்டுக்கு ரைட் போயிடும். ரைட் வந்து வேற ஒன்றும் இல்லை. ரைட் நீங்க வந்து பெருசா ஏதோ ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி போய் விசாரணை பண்ண போறது இல்லை. என்னப்பா காசு கொடுக்குறேன்னு ஏன் காசு கொடுக்கல, இதை கேட்கறது கந்துவட்டிக்காரமா இல்லை. என்னப்பா இந்த காசு வரலையாமே, அதுதான் அவ்வளவுதான் ரைட்டு. அவருடைய வருத்து வந்து அவ்வளவுதான். சில கட்சிகளை முடக்கணும், அங்கதான் ஆளை பிடிக்கணும்னா இது எல்லாமே ஒரு கந்துவட்டிக்காரன். சில நேரம் வகுப்புங்க கேள்விப்படுங்க, கந்துவட்டிக்கு போறாங்க வந்து வட்டி யாரும் கொடுக்கணும்னா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அங்கே நடு வீட்டில் உட்காந்து நீங்க பண்ண வேலை பாருங்க. நடு வீட்டில் உட்காந்து ரொம்ப கொடூரமான விஷயம் வந்து தென் மாவட்டங்களில் சில இடங்களில் கேட்டிருக்கேன். ரொம்ப அசிங்கப்படுத்துறவங்க வீட்டில் போய் மோட்டை வச்சுருவாங்க. வீடியோனுடைய யோகிதை அவர் அதுல வந்து விஜயபாஸ்கர் வீட்டுக்கு வந்து ரைட் பண்ணாங்க. அதுக்கு அவ்வளவுதான் வந்து இவர்கள் தன்னை காப்பாற்றி கொள்வது எலெக்ஷன் சமயம் வச்சு இதுக்கு மேல என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அண்ணாமலையால மேலும் மேலும் பலவீனம் தான் கொடுத்து பண்ணி அப்படிங்கிறதுனால நாங்க ஒதுங்கி இருக்கலாம். இந்த சம்சாரம் வந்து மின்சார படத்துல இந்த விசு வந்து கோடை வச்சுருவாரு. அப்போ லட்சுமி வந்து சொல்லுவாங்க, நீங்க சௌக்கியமா? நான் சௌக்கியம், பண்டிகை தேதிக்கெல்லாம் சேர்ந்துப்போம், மற்றபடி ஒன்னா அதை தாங்கிறதுக்கு என் மனசுலையும் சக்தி இல்லை, என் உடம்புலையும் தெம்பல் இல்லை மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரியான பிரிவு தான் நான் 2 சீட்டாவது வாங்கிட்டு வந்துடுறேன், வந்து உங்களுக்கு தான் செய்ய போறேன், உங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போறேன். பாஜகவை எந்த கொள்கையை அதிமுக எதிர்க்குது? ஏதோ ஒரு கொள்கை. நீங்க வந்து திராவிடம்னா அது வந்து பெரிய அறிவாளிகள் சொல்லணும். அப்படி நீங்க அறிவாளி இல்லை, திராவிட கட்சியினுடைய தலைவர் உலகத்தை கேட்டா சொல்லணும். அந்த அளவுக்கு தான் அதிமுக தலைவராக இருக்குது அவருடைய இது. இது எம்ஜிஆர் காலத்துக்கு அது திராவிட கொள்கைகள் பற்றி எந்த விதமான விழிப்புணர்வு தலைமைக்கு ஜெயலலிதா கிடையாது. ஆடுமொழி வட்டத்துறை, கட்டாய வளர்த்துறை சட்டம், பாபர் மசூதி இடிப்புக்கு வந்து நீங்க ஆதரவு தெரிவிச்சது, இது எந்த திராவிட கண்ணோட்டம் கொண்ட யாராலும் செய்ய முடியாது. இந்த அம்மா செஞ்சது. குஜராத் படுகொலைக்கு கலைஞர் வந்து ஆதரவு தெரிவிச்சாருன்னு வழக்கமான கொடுத்தாங்க. அது வந்து வரலாறு தெரியாதவங்க சொல்றது. குஜராத் படுகொலை நடந்தபோது இதில் அரசியல் செய்யாதீர்கள், அங்க நேரிட துன்பங்களுக்கு எதிராக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு கலைஞர் விடுத்த அறிக்கை. இது தொடர்பாக இன்றைக்கு எம்பிஆர் இருக்கிற சிவா வந்து நாடாளுமன்றத்தில் பேசிட்டு அது குறித்த விரிவான அறிக்கை தினந்தி பத்திரிகையில முதல் பக்கத்துல வரும்ல, முதல் பக்கம் அந்த கொட்டை எழுத்துல வர்றதுதான் அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் அரசியல் அறிவு. நாடாளுமன்றத்தில் சிவா பேசியிருக்காரு. அதற்கு பிறகு குஜராத் கலவரத்தை பற்றி அம்மையார் ஜெயலலிதா அயன் லேடி என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் நீங்க அங்க கோதரால எரிச்ச சாமியார்களை பத்தி யாரும் கவலைப்படல, சிறுபான்மையை திட்டமிட்டு எல்லாரும் கூப்பிடுறது
அறிவிக்கிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டில இருந்து குஜராத் படுகொலைக்கு எதிராக வந்த கண்டன குரலை கண்டித்து பேசியிருக்காங்க. அது அந்த யோகிதை அடிப்படையில தான், அந்த வாரிசு மரபுரிமை அடிப்படையில தான் எடப்பாடி அவர்கள் சிஏஎஸ்சி ஆதரிச்சு இந்த கோஷ்டியை வந்து அங்க போய் வாக்கு போட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் திராவிட கட்சின்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டின் வரலாறை நேராக பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. அவங்கள்ட்ட அதை பத்தி அதெல்லாம் யோசிச்சு புரிஞ்சுக்கிறது திராவிட கட்சி கிடையாது. அவங்க ஏதாவது நலத்திட்டங்கள் செஞ்சிருக்காங்க, 69 விழுக்காடு இடஒதுக்கீடுலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எது கொடுத்தாங்க? இந்த பக்கம் திமுக எதிர்கட்சியா இருக்குது, அதை செய்ய வேண்டியது. எக்ஸாக்டா சொன்னா பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படின்னா எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து கொண்டு வர முயற்சி செஞ்சவருக்கு என்னாச்சு? பேக் ஃபயர் ஆச்சு. மோடிக்கெல்லாம் முன்னோடி. அவர் வந்து மோடிக்கு முன்னாடி அப்படின்னா மேக்கப் போடுறதுலையும் சரி, பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வரதும் சரி, மக்கள் விரோதமான சட்டங்களை கொண்டு வரதும் சரி, டாஸ்மாக் அறிமுகம் கொடுத்ததும் சரி, எல்லாத்துலேயும் அவருக்கு முன்னோடி. அவர் வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தோடனே எதிர்ப்பு வந்தோடனே திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறார். ஏன்னா எதிர்கட்சியா இருந்த திமுக அதை வந்து என்கரேஜ் பண்ணிடும். அப்போ சமூக நீதி, மாநில உரிமை இதெல்லாம் தீவிரமாக பேசிக் கொண்டிருக்க திமுக எதிர்கட்சியாக பலமாக இருந்தது. தமிழ்நாட்டில் இந்த கருத்துக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. அதை செய்ய நிறுத்தப்பட்ட காரணம் ஒரே ஒரு மக்கள் நல திட்டம், சமூக நல திட்டம் அதிமுக கொண்டு வந்துச்சு. என்னோட சிந்தனையிலிருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு வகையான கிடையாது. நீ வரலாற்றுல அவருடைய வரலாறு 1977 ஆட்சிக்கு வராங்க, ஏதாவது ஒன்று கொண்டு வந்துட்டாங்க, யாராவது வந்து பேசுவாங்க. எப்படி இருக்குன்னா, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள், இவங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்துல எந்த ஒரு நல்லதும் நடக்கலன்னு சொல்றீங்க. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ வரையும் சொல்றீங்க. என்ன நடந்தது? தனமால சபாநாயகராக இருந்தது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விடுதலை என்ன நடக்கணும்? புரட்சி பாரதத்துக்கு அல்லது அவர் சைக்கிள் தமிழரசு கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது வந்து பட்டியல் சாதி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நலன் செய்யறதா? திமுக ஆட்சியில மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நன்மை செஞ்சிருக்காங்க. அதிமுக ஆட்சியில ஒண்ணுமே இல்லை, நில்லுன்ற மாதிரி கருத்தை நீங்க வைக்கிறீங்க. இது எப்படி ஏத்துக்கிற மாதிரி இல்லையே? சரி, ஏத்துக்காதீங்க. என்னன்னு சொல்லுங்க. என்ன பண்ணாங்க? இல்ல, ஒரு நல்லது கூட பண்ணலையா? என்ன பண்ணாங்கன்னு கேக்குறீங்க. நான் உங்களை கேக்குறேன் சார், ஒரு நல்லதுமே பண்ணலையா? பண்ணாங்க இல்ல, நீங்க பதில் சொல்லுங்க. நல்லது பண்ணிருக்காங்க, அது வந்து எனக்கு தெரியும். 96ல ஆட்சி எடுத்து போனது, அப்புறம் வந்து 2006ல ஆட்சி எடுத்து போனது, அப்புறம் வந்து ஜே ஜானகி சண்டையில கூவத்தூர் மாதிரி அந்த ரிசார்ட்ல போய் சண்டை போட்டது. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் செய்த நன்மைகள். நீங்க அந்த நன்மைகள்னு புரிஞ்சுக்கலாம் அல்லது வேணாம்னு விட்டுருக்கலாம். ஆட்டோ சங்கர் கதை தான் எழுதியிருக்கிறாரு, அது அவங்க செஞ்ச நன்மைகள் தான் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால், நீங்க அவரை வந்து பல பேட்டிகள்ல வந்து சங்கி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அரசங்கி சொல்லியிருக்கீங்க. ஆனா திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, அவர் மிக 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 நேர்மையானவர். சரி, திருமாவளவன் ஸ்டாண்டுக்கு ஆல்மோஸ்ட் 90% அதற்கு அபோவ் நீங்க வந்து ஒத்துதான் போய் உங்களோட பேச்சுல நான் பார்த்துருக்கேன். திருமாவளவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரோ அதை வந்து அதாவது அது ஒத்து போகிற மாதிரி தான் உங்களோட, அதை ஏத்துக்கிற போல தான் உங்களோட கடந்த கால இதெல்லாம் இருக்கு. திருமாவளவன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மிக மிக நேர்மையான மனிதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? நீங்க சங்கின்னு சொன்னீங்க, நீங்க பல இடத்துல சொல்லியிருக்கீங்க. சங்கின்றவங்க நேர்மையா இருக்க மாட்டாங்க, நீங்க பல இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஒரு சங்கியால நேர்மையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேட்டிகள்ல நானே பார்த்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அவரு சங்கின்னு நீங்க சொன்னீங்க, ஆனா அவர் மிக மிக நேர்மையானவர்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்ன பிரச்சனை? நான் வந்து கெஜ்ரிவால் நேர்மையாளர் சொல்லியிருக்காரு, நான் வந்து அவர் சங்கின்னு சொல்லியிருக்கேன். இதுல என்ன முரண்பாடு கண்டுபிடிச்சீங்க? திருமாவின் அந்த இதுவை நீங்க அப்ப மறுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை ஒரு நேர்மையாளர்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த கூட்டுல உங்களுக்கு உடன்பாடு நிறைய பேர் நீங்களே சங்கியை பார்த்துக்கிட்டீங்க. திருத்துவாங்க, கால செருப்பு கூட போட மாட்டாங்க, ஒவ்வொரு ஊர்களுக்கு போய் பரப்பு செய்வாங்க. மனசுல நேர்மை அப்படிங்கிறது வந்து பொருளாதார தொடர்பான கருத்தியல் நேர்மை. நீங்க வந்து யாருக்குமே காசு வாங்க வேண்டாம், ரொம்ப நேர்மையானதா இருக்கலாம், ஆனா மக்கள் விரோதியா இருக்கும். இப்ப வந்து சங்கராச்சாரி லஞ்சம் வாங்கினாரு, சங்கராச்சாரி லஞ்சம் வாங்கினாரா? அரசு பதவியில் இருந்தாரா? இப்ப இந்த நிறைய சத்குருகள் சங்கராச்சாரியா இருந்தாங்க. அவங்க வந்து காலகாலமா சொத்து மற்றவங்க சேர்த்து வச்சு சொத்துல வந்து வசதி வந்து நின்றுருப்பாங்க. அது வந்து ஊழல் தான், அது நேர்மையின்மை தான். அதே போல இன்னும் பல ஜாமியார்கள் திருத்துதான் தெரியுறாங்க. இப்ப வந்து சாய்பாபா பாட்டு போட்டு ரோட்ல போய் போவாங்கல்ல, சாய்பாபா போட்டு அனுமார் பாட்டுலாம் போட்டு அவனுடைய என்ன காசு இருக்கும்? அவங்க பாட்டு போட்டு ஏதோ காசு. ஆனா அவனுடைய திட்டம் என்ன? RSS BJPக்கு மக்களை சங்கிமயமாக்கும் ஒரு நேர்மையற்ற நோக்கம். அப்படி நோக்கங்கள் பல்வேறு வகையில சங்பரிவார அமைப்புகள் பல்வேறு வகையில நோக்கங்கள் உண்டு. வலதுசாரி அப்படிங்கிறது வந்து பொருளாதார கண்ணோட்டத்தின்படி வலதுசாரிகள் உண்டு, ஒரு மதவாத கண்ணோட்டத்தின்படி மட்டும் இல்லை, பொருளாதார கண்ணோட்டத்தின்படி வலதுசாரி. கெஜ்ரிவால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடனே ரைட் இந்தியா லெஃப்ட் இந்தியா நடு சென்டர் இந்தியா ஒரு சைஸ் தான் அப்படின்னு சொன்னாரு. அவர் அப்படிதான் இருக்கிறார்.
அவரு காசு வாங்கினது இல்லை அப்படிங்கிற அம்சத்துல இருந்து அவர் சொல்றாரு. அவர் காசு வாங்க மாட்டாரு, அவர் அந்த வகையில் நேர்மையான சொல்றாரு. அமலாக்கத்துறை கைது பண்ணியிருக்கு. அவ்வளவுதான் திருமாவளவனுடைய அவர்களுடைய ஸ்டாண்ட். இதுக்கு மேல அவர் சங்கி இல்லை அப்படின்னு திரும்ப அங்கேயும் சொல்ல மாட்டாரு. அண்ட் இன்னொன்னு, இப்போ வந்து எமர்ஜென்சி நடைமுறைக்கு வந்த பொழுது சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, விடுதலை போராட்ட காலத்திலையும் சரி, வலதுசாரிகள் இருப்பான், அவங்களோட சேர்ந்து இடதுசாரிகளும் கூட வெவ்வேறு இடங்கள்ல அலையன்ஸ் வச்சு போராட்டத்தை ஃபைட் பண்றது அப்படின்னு இன்றைய சூழல் மோடி அரசு அதனுடைய சர்வாதிகாரம் அது வந்து ஒரு தீங்கானது, மிக கொடூரமானது. மும்பையில் இருக்க சிவசேனா கட்சி தொழில்நுட்ப ஒரு தீவிரமான மத கலவரம் மும்பையில் நிறுத்தப்பட்ட போது அது மிக முக்கியமான பங்காளியாக இருந்த கட்சி அது. அதற்கு முதன்மையான தலைவர்கள் மத கலவரங்கள் குற்றப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய சூழலில் எதிர்கட்சிகளை நிர்மூலமாக்கும் சர்வாதிகார நோக்கத்தை கொண்ட ஒரு பாஜக, அந்த பாஜகவுக்கு எதிராக எதிரணியில பல்வேறு கருத்து மாற்றங்களுக்கிடையே ஒன்று சேர்ந்து நின்று அதை எதிர்ப்பது அப்படின்னு வரும்பொழுது அதில் கூட குறைச்சலா இருக்கிறாங்க. உலகம் முழுக்க அப்படி வரலாறு கண்டிப்பாக உண்மையான ஒரு சமரசம் போக்கு தற்காலிக கூட்டணி அப்படின்னு நடக்கும். ஏன்னா முதன்மையான தீமை இது, அப்புறம் இடையில இருக்கிற கொஞ்சம் குறைஞ்ச தீமை இது அப்படிங்கிறதுல முதன்மையான தீமை எதிர்ப்பதற்கு முதல் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படி ஒருத்தர் கெஜ்ரிவாலை குறி வைக்கிறது. இப்போ டெல்லி பில்லு போட்டு டெல்லியினுடைய மாநில உரிமை அந்தஸ்தை பறிக்கிறாங்க. கெஜ்ரிவால் தொடர்ச்சியாக ஒரு ப்ராசஸ்ல மோடி வந்து அதானி கிட்ட சேர்றது எல்லாமே மோடியினுடைய பாக்கெட் மணி தான் அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. அப்போ அந்த எதிர்குறலை பஞ்சாப், ஹரியானா, டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் பலமாக இருக்கிற, அப்புறம் குஜராத்லையும் கூட அவங்களுக்கு தலைவலியா இருந்த கெஜ்ரிவாலை முடக்குவது. அதே போலதான் செந்தில் பாலாஜி. இப்போ வந்து ரஃபேல் டீல் சொன்னேன், ரஃபேல் டீல் மிகப்பெரிய ஊழல். அதுக்கு அவங்க தாங்களே தண்டிச்சுக்கிறாங்களா, அல்லது ராணுவ அமைச்சரையோ ராணுவ அதிகாரி யாரும் தண்டிச்சாங்களா? யாரும் தண்டிக்கல. இங்கே அந்தந்த மாநிலத்துல இப்போ வந்து அஜித் பவார்னு ஒருத்தர் இருந்தார் மகாராஷ்டிராவில்,